சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்ராஸ் தம்பி, உங்க தங்கச்சியையும் அவங்க குடும்பத்தையும் ஊரை விட்டு தள்ளி வச்சது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க மறுபடியும் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரீங்களே, சரியா? சின்ராஸ் தம்பி, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஊருக்கே நீங்க தான் வழிகாட்டியா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி ஊர் கட்டுப்பட்ட மீறலாமா? என்னத்தை மீறிட்டேன்? தப்பான தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க, அதை நான் மதிக்கணுன்ற அவசியம் இல்லையே. என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன சின்ராசு, உங்க தங்கச்சி தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க? வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க கிட்ட பணம் வசூல் பண்ணி ஏமாத்த பார்த்தாங்களே, அது தப்பு இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை விஷத்தை வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. இவங்கள பார்த்து எந்த தப்பும் பண்ணலன்னு சப்போர்ட் பண்றீங்க. ஏய், போனா போட்டுன்னு பொறுமையா பேசினா ஓவரா பேசிட்டு இருக்கிற. நீ பாத்தியா என் தங்கச்சி எனக்கு விஷம் கொடுத்து? நீ பாத்தியான்ற இனிமே பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. என் தங்கச்சி எனக்கு விஷம் கொடுக்குமா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அதுக்கு உனக்கு விஷம் கொடுக்குமா? நீ தான் அதுக்கு விஷத்தை கொடுப்பியா? பேசுற தேவலாம் வாய் விட்டுனா அப்புறம் அவ்வளோ சொல்லிட்டேன். அப்போ துளசி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்களா? ஏய் ஏய் ஏய், ஊருக்காரங்களாம் நானும் பேசிட்டு இருக்கிறேன். நீ தேவையில்லாம இங்கெல்லாம் வந்து பேசுனதுன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது. பேசும்போது உனக்கு குறுக்க பேசணும், உங்க அப்பா பேசுவார்ல, அங்க போய் பேசு. இங்கெல்லாம் பேசுனா ஐயா என்ன நடந்ததுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏமாத்தணுன்ற எண்ணத்துலலாம் என் தங்கச்சின்னு உங்ககிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணல. அந்த பாவிங்க என்னை பிடிச்சி எனக்கு விஷத்தை கொடுத்து இந்த பணத்தை வசூல் பண்ணலாம் என்னை கொண்டுடுவேன்னு மிரட்டினானுங்க. வேற வழியே இல்லாமல் என் உசுரை காப்பாற்றணும் ஒரே காரணத்துக்காக தான் என் தங்கச்சி உங்ககிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணுச்சு. அவ்வளோதான். என் தங்கச்சி மட்டும் இல்லைங்க, உங்க தங்கச்சினாலும் இதுதான் பண்ணும். சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதுதான் இப்போ இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்று உங்கள் பணத்தை கொடுத்துருச்சுல்ல, அதுக்கப்புறமா என்ன தண்டனையை கொடுக்குறேன், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், வெங்காயம் வெள்ளை பூண்டு. என்ன இதுங்க இது? இது ஒரு தீர்ப்பா? இதில் நியாயம் இருக்கா? ஐயா, வீடு கட்டுற திட்டத்துக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்த மொத்த பணத்தையும் அந்த கம்பெனிக்காரங்க தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. உங்க பணத்துக்கு நான் கேரண்டின்னு என்ன நம்பி பணத்தை கட்டுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என் வீடு வாசல் சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்தேன். பாருங்களேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒத்த ரூபா கூட பாக்கி இல்லாம எங்க சொத்தெல்லாம் வித்துட்டு தானங்க நாங்க போனோம். எங்க காதுல கழுத்துல மூக்குல ஒரு பொட்டு தங்க இல்லாம எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு தானே போனோம். அதை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு முடிவுல தான் இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை திரும்ப இந்த ஊருக்குள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சங்கரபாண்டி, சின்ராசு, இவங்க என்னதான் சொன்னாலும் உங்க தங்கச்சியும் உங்க குடும்பத்தையும் தள்ளி வச்சதுதான். சின்ராசு, அதே மீறி உன் தங்கச்சியை ஊருக்குள்ள கூட்டிட்டு வருவேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காத. பேசாம போக சொல்லு. இவங்கள ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து உங்களையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்காதீங்க. ஒளிஞ்சு நின்று பேச வெளியே வாடா. இங்க வாங்க வாடா. இங்க ஓங்கி அப்படின்னா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். என்ன பின்னாடி இருந்து குரல் விடுறியா? இந்த பாரு, என் தங்கச்சி பத்தி யாரா பேசுனீங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். மரியாதை கொடுத்தா மரியாதை காப்பாத்திக்கோங்க. இந்த ஊருக்குள்ள என் தங்கச்சி வரும், புரியுதா? உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. வாடா. ஏச்சிப்ப நீ வா குட்டிமா. தம்பி, நீ ஊர் கட்டுப்பாட்டை மீறது நீ இந்த ஊரையே மதிக்காததுக்கு சமம். அண்ணா, ஊரை மதிக்கிறனால தான் நான் சொல்றேன். இந்த மண்ணில் ஒரு தப்பு நடக்குது, அதை நான் தட்டி கேட்க கூடாதா? நான் அப்படிதான் கேட்பேன். வேணா நான் ஒதுக்கி வச்சுக்கோங்க, சரியா? நீ வா குட்டிமா.
துளசி அப்பத்தா செல்லம், அம்மா எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படினே மனசு வந்தது? ராஜபாண்டி சகரபாண்டி உட்காரியா அழாதம்மா. இல்லை வந்துட்டாங்கல்ல, நீங்களுக்கு கவலைப்படக்கூடாது. வா இந்த உட்காரு, வா புழுக்குட்டி உட்காரு, சகரபாண்டி வா உட்காரு, வா ராஜபாண்டி உட்காரியா சரி அடுத்து வாங்க வாங்க மாமா உட்காருங்கம்மா. ஆ குட்டிமா உட்காரு. மாப்பிள வாங்க உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல மச்சான். என் மாப்பிள்ளை, என் மாமா, என் அத்தை, என் தங்கச்சி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அவங்களோட சொத்து கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணம் எவனோ ஒருத்தன் ஏமாத்து போனதுனால இவங்க சொத்தை விற்று ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெருமைப்படணும், இவங்க இருந்து கற்றுக்கணும் உண்மையா எப்படி வாழணும், நேர்மையா எப்படி வாழணும்னு. சொத்து கிடக்குது சொத்து, அதெல்லாம் கொஞ்ச நாள் திருப்பி வந்துடும் மாமா, அதெல்லாம் திருப்பி வந்துடும் மாமா. உங்களுக்கு அத்தைக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மனசு, உங்கள் மனசுக்கு எல்லாமே 10 மடங்கு அதிகமாக வந்துடும். அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க. இந்த வீடு இவங்க வீடு தான், எது இவங்க வீடு தான். அதனால் அவங்க வீடுக்கு நம்ம போகும்போது அவங்க எப்படி நம்மளை பார்த்துக்கணும் நினச்சி அதே மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும். செய்கிறதுங்களாம் இது சொன்னாதான்ப்பா புரியும். அண்ணே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னால உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஆமா மச்சான், இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்கேயாவது வீடு பார்த்து தனியாக இருந்துக்கிறோம் மச்சான். எங்களை பற்றி கவலைப்பட்டு நீ ஒன்றும் புதுசாக பிரச்சனை இழுத்துக்க வேணாம்ல. தனியாக வீடை பார்த்தா இது உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வீடு பார்க்குறேன்றீங்க மாப்பிள்ள. இது உங்கள் அம்மாவோட வீடு, உங்கள் பொண்டாட்டியோட வீடு. நியாயமாக பார்த்தா அவங்க 2 பேருக்கு தான் சொந்தம். நாங்கள் சும்மா இங்கே இருந்துட்டு இருக்கிறோம் இல்லைடா? ஆமாப்பா. ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி மீறியும் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாராக இருந்தாலும் வெளியே அனுப்பிச்சிடுவோம்.